அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியால் டாடா பிர்லா ஆகக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு யார் நினைத்தாலும் இந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது, இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையால் கூடு வரவு வரக்கூடிய தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மனக்கணக்கில் மாமேதைகளாக விளங்கக்கூடிய மீனராசினியர்களான உங்களுக்கு குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இது ஒரு அற்புதமான நேரமாகுங்க. பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்து உங்களுக்கு இப்போது கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குரு இருக்கும் இடத்தின் பலன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்ததும் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வருவதால வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுங்க, வளர்ச்சி கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு. வீடு வாங்குவது அல்லது கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பார்வையை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆவாருங்க. அவர் இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்களுடைய ராசியை பார்ப்பதோடு 9 மற்றும் 11 ஆகிய இடங்களையும் பார்க்க போகிறாருங்க. உங்களுடைய ராசியை பார்க்கும் குருவால் என்னென்ன சம்பவங்கள் பலவும் நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகும். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாங்க. இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெற இருக்கு. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்போது கைகூடி வர இருக்குதுங்க. குறிப்பா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொன் பொருள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பொருளாதாரத்தில் உச்சம் அடைவீங்க. சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல் உத்தியோகத்தில் தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாற்றுவாங்க. அதே போல் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீங்க. தந்தை உறவில் இருந்து விரிசல்கள் அகல இருக்குதுங்க. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் லாபம் கிடைக்குங்க. வியாபார போட்டிகள் அகல இருக்கு. அதே போல பிரபலமானவர்கள் உங்களின் வாடிக்கையாளர்களாக மாறி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க. மனபயம் அகலுங்க. அதே போல் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறுங்க. அதே போல் வங்கி மற்றும் தொழில்களின் ஒத்துழைப்பால் தொழிலுக்கான மூலதனம் வந்து சேருங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல் நட்சத்திர பாதாசாரத்தின் படி என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய திருப்பங்கள் பலவும் வரப்போகிறது. செல்வ நிலை உயருங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகல இருக்கு. வேலை பளுவின் காரணமாக உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வர இருக்கீங்க. எதிரிகளின் பலம் குறையுங்க. பெற்றோர் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக நல்லதுங்க. பூச நட்சத்திர காலில் சனி சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது லாபம் என்பது சிறப்பாக இருந்தாலும் விரைய கூடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலை இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க
கிடைக்க இருக்கு. பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கை கொடுங்க. வாங்கிய சொத்தை விற்றுவிட்டோம் என்று கவலைப்பட்டவர்களுக்கு மீண்டும் சொத்துக்கள் வாங்க யோகம் உண்டுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்க இருக்கு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் கை கூட இருக்கு. வெளிநாட்டு உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மக நட்சத்திர காலில் குரு பகவான் கேது சாரத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்டது துலங்குங்க. சிம்ம குருவினுடைய பார் உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மீனராசினியர்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் உயரதிகாரிகள் வழங்குவாங்க. புனித பயணம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி காலம் ஏற்படுகிறது. அதாவது ராகு கேதுகளின் பயிற்சி நிகழ இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார். இதன் விளைவாக வியாபாரம் வெற்றி நடைபெறுங்க. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் பணப்பருப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இப்போது உங்களுக்கு வந்து சேருங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் வழியில் சில பிரச்சனை வரலாங்க. அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல தாமதம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி பதிவதோடு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். ஆரோக்கியம் சீராகுங்க. மங்கள ஓசை மனையில் ஒளி வழிபிறக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. ஆரோக்கியம் சீராகும். அதே போல் தாங்கு தடைகள் தானாக விலக இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படுங்க. பிள்ளைகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வருங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. வருமானம் திருப்தி தரும். பணிபுரியும் பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தொழிலில் இவ்வளவு நாளா ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாம யோக பலம் பெற்ற நாளில் காரைக்குடி அருகில் உள்ள மாந்தரை ஐநூரீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் கோவில் சென்று வழிபட்டு வருவது செல்வ நிலை உயர வழிபிறக்குங்க. என்ன மாதிரியான தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.